புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் பேகுகள் மாயமான நிலையில் தற்போது அதனை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினம்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு பொது மருத்துவமனைகள் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டுவரும் கைப்பை மற்றும் பேகுகள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் பேகுகள் காணாமல் போனதால் இதுகுறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து அப்போது 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பேகை திருடி எடுத்துக்கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரியகடை போலீசார் இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கோவில் அருகே கஞ்சா விற்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கிருமாம்பாக்கம் அடுத்த கன்னிக்கோவில் பச்சைவாழி அம்மன் கோவில் அருகே கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையிலான போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வாலிபர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தார். அவரை பிடித்து சோதனை செய்தபோது அவரது பாக்கெட்டில் கஞ்சா வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது திருவள்ளுவர் மாவட்டம் ஆவடி பகுதியை சார்ந்தவர் சசிகுமார் என்பதும் தற்போது கன்னிக்கோவில் அருகே உள்ள டிடிஆர் நகரில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பட்டதாரி கொலை வழக்கில் 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஆத்துவாக்கல்பிட் பகுதியை சார்ந்தவர் பட்டதாரி இளைஞர் ஜனா. இவர் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். விடுமுறைக்கு வந்த இவர் மறுபடியும் வேலைக்கு செல்லாமல் கடந்த 1 வாரமாக புதுவையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வில்லியனூர் வீமனவெளி பகுதியில் நள்ளிரவில் மர்ம கும்பலால் ஜனா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நடராஜன் நகரை சார்ந்த ஜனாவின் நண்பர் சிவபாலனின் காதலுக்கு ஜனா தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவபாலன் மது குடிக்க ஜனாவை அழைத்து சென்று கூட்டாளிகளுடன் வெட்டி படுகொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சிவபாலன், அவரது கூட்டாளிகள் முரளி, எழிலரசன், மணிகண்டன், அருள், விக்னேஷ்குமார் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை அளிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை விடப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி 8 லட்சம் வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தை இன்று ஒரு நாள் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் யூசிஓ வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வங்கிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன. ஒரு சில வங்கிகள் மட்டுமே திறந்திருந்தன. இதில் அதிகாரிகள் மட்டும் பணிக்கு வந்திருந்தனர். பெரும்பாலான வங்கி கிளைகள் மூடப்பட்டிருந்ததால் வங்கி சேவை இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். குடியரசு தினத்தையொட்டி மக்கள் மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை ஆளுநர் கைலாசநாதன் வரவேற்று குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், கல்யாண சுந்தரம், சிவசங்கர், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், கலெக்டர் குலோத்துங்கன், அரசு செயலர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பல்வேறு துறையின் அதிகாரிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கக் கோரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 16 வருடங்களுக்கு மேலாக வெறும் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் சட்டசபையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ரூபாய் 18,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் இந்த கல்லூரி நிர்வாகம் இதுவரை தங்களுக்கு வழங்கவில்லை. இதனால் தங்கள் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக தலைவர் சரவணன் தலைமையில் கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த ஊழியர்களும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக தர்ணா போராட்டத்தை மேற்கொண்டனர். மேலும் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் ஊழியர்கள் எச்சரித்தனர். புதுச்சேரியில் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஆசிரியர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று 7வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று அனைத்து பள்ளிகளிலும் பணிபுரியும் நிரந்தர ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பொங்கல் மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நேற்று மாலை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற தலைவர் கணேசன், காமராஜர் நகர தொகுதியின் அதிமுக செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தின் நிர்வாகி முரளி உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாஜக கட்சிகள் மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் இணைந்தனர். புதுச்சேரி பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் பாஜக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், இந்திராநகர் தொகுதியின் தலைவர் அருள்வேந்தன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ், தமிழரசன், ரவீந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரும் பாஜக கட்சியின் உறுப்பினர் எண்ணுக்கு தங்களது மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுத்து தங்களது அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சிகள் இணைந்த அனைவரும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். LJK தலைவர் திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் வழியில் மாநில மகளிரணி தலைவி திருமதி பிரபாதேவி வீரராக அவர்கள் ஆலோசனையின்படி மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி நிர்வாகிகள் தேர்வு குறித்தும் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அச்சமயம் நெடுங்காடு தொகுதியின் தலைவி திருமதி ரூபாவதி அவர்களின் சிறப்பான மக்கள் பணி குறித்து பாராட்டி டாக்டர் ஆனந்தி சந்திரன் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அத்துடன் அவருடைய பணிகளுக்கு ஆதரவாகவும் ஆலோசகராகவும் இருக்கும் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மற்றும் சமூக சேவகி திருமதி கார்குழலி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சித்தன்குடி, வெங்கடேஸ்வரா நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சிகள் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளராக
நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் LJK கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சாரம் பகுதியில் உள்ள கதர்வாரியத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில மாணவரணி அமைப்பாளர் திரு சுரேந்தர் அவர்கள் தலைமை தாங்க அவைத்தலைவர் வ செல்வராசு வரவேற்புரை வழங்க முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கேப்ரியல் அவர்கள், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு NR அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில செயலாளர் திரு ஹேமா பாண்டுரங்கன் அவர்கள் உரையாற்றினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரவ்ஹியா ஷேக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்போது மொழிப்போர் மறவர் மூத்த உறுப்பினர் பாவடை சுவாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. கூட்டத்தை துணை செயலாளர் ராமசேகர் தொகுத்து வழங்கினார். கூட்டத்தில் துணை செயலாளர் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மகளிரணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி, கிரிஜா, அங்கம்மாள், தொகுதியின் செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராவதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திமுகவின் இணையதள அணியின் பொறுப்பாளர்கள் கரிகாலன், குழந்தை வேலு மற்றும் தியாகு, ஜிப்மர், பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக வக்ஃப் வாரியம் அமைக்காமல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு ஆட்சியாளர்கள் தர அளித்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி முல்லாவீதியில் உள்ள அஸ்ரத் சையத் அகமது தர்காவில் அதிமுக சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வக்ஃப் வாரிய உறுப்பினர் சையத் அகமது மொய்யுதீன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் முஸ்லிம் சமுதாய பெரியவர்கள் ஜர்புதீன், முகமது இக்பால், சேட்டு, ஹாஜா, அப்சல், ஜாஃபர், குப்துதீன், காதர், மொய்யுதீன் உள்ளிட்டவர்களும், கழக நிர்வாகிகள், மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ரஃபீக் மற்றும் முகமது ரியாரி, இம்ரான், இஸ்மாயில், அப்துல் அஸ்ரப், மாநில மகளிரணி துணை செயலாளர்கள் அஜிதா, சுஹேன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தர்காவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 10 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃப் வாரியம் அமைக்காமல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு தவறிழைத்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் மத ரீதிகள் நீங்கள் வாக்களிப்பதால் செயல்படாத தவறான நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய எந்த பிரச்சனையும் குறித்து கவலை இல்லாமல் உள்ளனர். எனவே நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி சாதனை. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வில் மார்ச் 2025 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பொற்கரங்களால் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது.
சிறந்த பள்ளிக்கான விருதினை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பெற்றுக்கொண்டார். கிராமப்புற அளவில் இம்மாபெரும் சாதனையை புரிந்த பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களை பள்ளியின் நிர்வாக குழு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் ஆகியோர் பாராட்டி வாழ்த்தினர். முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் தேசிய கொடிக்கு மாணவர்களின் வீரநடை அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாணவர்கள் தேச தலைவர்கள் போல வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் தேசிய மக்கள் முன்னணி என்ற கட்சியை மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் துவங்கினார். புதுவை லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் தேசிய மக்கள் முன்னணி கட்சி அறிமுக விழா நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டிகள் ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்தவும் புதுச்சேரி மக்களின் நலனிற்காக செயல்படும் நோக்குடன் தேசிய மக்கள் முன்னணி என்ற புதிய அரசியல் கட்சி புதுவையில் தொடங்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கட்சியின் பெயர் மற்றும் அரசியலமைப்பு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் அமைப்பு வடிவம் உறுதி செய்யப்பட்டது. புதிய கட்சி நீதி, சமத்துவம், மதசார்பின்மை, சமூக ஒற்றுமை மற்றும் யாரையும் புறக்கணிப்பாமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய அடிப்படை கொள்கையை கொண்டுள்ளது. இக்கட்சியின் தலைவராக சுவாமிநாதன், துணைத் தலைவராக பானுமதி, பொதுச் செயலாளராக கர்னத் இன்னாசி, ஜெயின்ராக், பொருளாளராக சுரேஷ்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றார். முன்னதாக மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. கட்சியின் கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ராஜ்பவன் தொகுதியில் 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற GCC அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 15,000, 2ஆம் இடம் பிடித்த 7 ஸ்டார் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 10,000 ரூபாய், மேலும் 3ஆம் இடம் பிடித்த ரைசிங் காய்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை 5,000 மற்றும் 4ஆம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசு தொகையாக 3,500 ரூபாய் வழங்கினர். இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில்குமரன், முரளி, மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தன், தமிழ்ச்செல்வன், தினகர், பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் பதவியேற்பு விழா புதுச்சேரி ஜனவரி 25, 2026. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் சாசன வழங்கல் மற்றும் பதவியேற்பு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுச்சேரி ஹோட்டல் சன்வே மேனரில் மரியாதையும் கம்பீரமும் நிறைந்த முறையில் நடைபெற்றது. இக்கிளப்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக ஆர்டிஎன் ஜே லியோன், ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டு புதிதாக உருவான இந்த கிளப்பிற்கு சாசனத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் ஆர்டிஎன் கே வைத்தியநாதன் மாவட்ட ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ரொட்டேரியன் DN ஜெயக்குமார் மாவட்ட ஆளுநர் நியமிக்கப்பட்டவர், ரொட்டேரியன் B ஆனந்தன் மாவட்ட ஆளுநர் நியமிக்கப்பட்ட தேர்வாளர் உள்ளிட்ட பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மாவட்டம் 2981 மூத்த ரோட்டரி தலைவர்களான கிளப் மேண்டர், ரொட்டேரியன் PDG மணி, ரொட்டேரியன் PDG ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் பிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். புதிய கிளப்பிற்கு தங்களின் ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பு ரொட்டேரியன் ராம்குமார் எஸ் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டு அவர் இக்கிளப்பின் நிறுவனர் மற்றும் சாசன தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2025-26 ரோட்டரி ஆண்டிற்கான நிர்வாகிகளாக ரொட்டேரியன் ராம்குமார் எஸ், தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் CS பூர்ணிமா, செயலாளர் ரொட்டேரியன் சங்கரானந்த் பாலராஜு, பொருளாளர் ஆகியோர் பதவியேற்றனர். கிளப் ஆலோசகராக ரொட்டேரியன் MV
ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் வழிகாட்ட உள்ளார். 81 உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இக்கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. இதில் உற்பத்தியாளர்கள், தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர், வணிக தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு மருத்துவ துறைகளை சார்ந்த 35 மருத்துவர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் திறமை மிக்க பெண்களும் உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர். இது இக்கிளப்பின் சமத்துவமும் முன்னேற்ற நோக்கையும் வெளிப்படுத்துகிறது. ரோட்டரியின் லட்சியமான சர்வீஸ் எபோவ் செல்ஃப், சுயநலமற்ற சேவை என்பதை மையமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்கம் மிக்க சேவை திட்டங்களை இக்கிளப் செயல்படுத்த உள்ளது. ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சிகள் கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி முதலிடம் பிடித்ததைத் தொடர்ந்து இன்று பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சிகள் முதலிடம் பிடித்து கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் சில வாரங்களுக்கு முன்பு மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பங்கேற்க கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியின் மாணவி வர்ஷினி இயற்கை காற்று, நீர் மற்றும் காய்கறி குளிரூட்டும் கருவி கண்டுபிடித்து நடுநிலை பள்ளி அளவில் சிறந்த படைப்புக்காக முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி சார்பில் கலந்து கொண்டனர். குழு படைப்பில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி தென்னிந்திய அளவில் முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். சாதனை படைத்த 8ஆம் வகுப்பு மாணவிகள் வர்ஷினி, பூஜா மற்றும் வழிகாட்டி ஆசிரியை அனுஷ்ரியா ஆகியோரை கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியின் துணை முதல்வர் முரளி கௌரவப்படுத்தி பாராட்டினார். மேலும் இன்று பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து மாணவர்கள் மத்தியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டினர். ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை புனித நீர் எடுத்தல், மங்கள இசை, ரக்ஷாபந்தனம், குடும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, விசேஷ சாந்தி யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், பூர்ணாஹீதி, உபசாரங்கள், தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள், பூஜைகளும் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வாக நாளை 9:30 மணி முதல் 11 மணிக்குள் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களிக்குமாறு ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், ஆலய நிர்வாக அதிகாரி ரவி, முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், திருப்பணி உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். தொடர்ந்து யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு மற்றும் ராமநாதபுரம் இளைஞர்கள், கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரியை அடுத்த பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 9 மணிக்கு மேல் அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு மேல் அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. விழாவில் சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர்.